சிறகடிக்க ஆசை சீரியல் அனைவருக்கும் வணக்கம். அப்கமிங் எபிசோடில் என்னென்னலாம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் சுவாரஸ்யமாக நடக்க போகுதுன்றதை நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருங்க, நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. கூட பெல் பட்டன் எழுதுங்க, அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முத்து பார்த்துருக்கீங்களாண்ணா, ரோஹிணி பார்த்துருக்கீங்களா, எப்படியோ ஒன்று தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு பல்லுக்கட்டுக்கிட்ட போயிடுறாங்க. பல்லுக்கட்டுக்கு போனாலுமே ஸ்ருதி இருந்துட்டு விடுறதில்ல. இப்படியே பல்வலி வந்துட்டு இருந்தால் அப்புறம் பின்னாடி எல்லா ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு ரோஹினியோட பல்லை பிடுங்கி விட்டுறாங்க. என்னடா இது அங்கே தப்பிச்சு இங்கே வந்தால் இந்த ஸ்ருதி வேறு விடாமல் தேவையில்லாமல் பல்ல பிடுங்கிட்டாங்களே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பல்வலின்னு கையை பிடிச்சிட்டு வராங்க. இதை பார்த்து முத்து பார்த்துருங்களேண்ணா, பல்வலின்னு ஏமாற்றிட்டு போனால அதான் பார்த்து ஆண்டவனாக பார்த்து தண்டனை கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிட்ட சொல்லி சிரிச்சிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்துக்கிங்கன்னா ஸ்ருதி ரவி கால் பண்ணுறாங்க. ஆனால் ரவி மீட்டிங்கில் இருக்கிறதுனால ஃபோன் அட்டன் பண்ணுறதே இல்லை. இதனால் பார்த்திங்கன்னா ஸ்ருதி ரொம்ப டென்ஷன் ஆகிடுறாங்க. அத்தனை முறை கால் பண்ணுறேனே அவன் எடுக்கிறானா பாரு, ஏதோ ஒரு எமர்ஜென்சிக்கு தான் கால் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியுது இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி திட்டிட்டு இருக்கும்போது மீட்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு ரவி பார்த்தீங்கன்னா கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி என்ன ஸ்ருதி அடிக்கடி கால் பண்ணியிருந்தேன், நான் மீட்டிங்கில் இருந்தேன் அப்படின்னு சொல்ல, ஏன்டா ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேன், அடிக்கடி ஃபோன் பண்ணுறாங்கன்னா ஏதோ அர்ஜென்ட்டுன்னு புரிஞ்சிக்க மாட்டேன், அப்படி என்னடா மீட்டிங் அப்படின்னு கேட்க, இல்லை எங்கள் பாஸ் கூட மீட்டிங், அவள் கூட தான் சுற்றிட்டு இருந்தேன் ஒன்றா, நான் தான் சொல்லியிருக்கேன் அவள் கூட பேசாத பழகாத அப்படின்னு சொல்லிட்டு, நீ நடனா அவள் கூடவே இருக்குன்னு தைரியமே என்கிட்டே சொல்கிற அப்படின்னு சொல்ல, அது எப்படி பேசாமல் இருக்க முடியும், அவங்க என்னோட பாஸ், அவங்க சொல்கிறபடி தான் நான் நடக்கணும், இல்லைனா வேலையை விட்டு தூக்கிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி ரவி பார்த்தீங்கன்னா கோவமாக சொல்ல, என்னடா என்கிட்ட அவளுக்கோசம் அதிகமாக பேசுகிறியா, அப்போ நம்ம லவ் பண்ணலாம் அவ்வளோதானா, அவளுக்காசம் என்ன அவாய்ட் பண்ணுற ரவி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ருதி பார்த்தீங்கன்னா சண்டை போடுறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் ஏதோ மீட்டிங்கில் இருந்தேன் அதனால ஜஸ்ட் சொன்னேன் அப்படின்னு சொல்ல, இல்லை அப்படி தான் நீ அவளுக்கோசம் என்னை பார்த்து அவாய்ட் பண்ணுற, இருப்போ உன்னை வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு கோமா பார்த்தீங்கன்னா கட் பண்ணிடுறாங்க. என்னடா இது, நான் உண்மையாக சொன்னாலும் தப்பாக்குது, போய் சொன்னாலும் தப்பாக்குது, இவளை எப்படி சமாதானப்படுத்துன்னு தெரியல சொல்லிட்டு ரவி பார்த்தீங்கன்னா முத்துக்கு ஐடியா கேட்குறாங்க. முத்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு பிடிச்சதை வாங்கிட்டு போய் கொடு, அப்புறம் சமாதானம் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஐடியா கொடுக்குறாங்க. ஐடியா கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா முத்து அவங்க ஃப்ரெண்டு ஃபாரின் போகிறதுனால பார்ட்டிக்கு கொடுக்குறாங்க. அந்த பார்ட்டிக்கோசம் பர்மிஷன் கேட்க மீனாவை கால் பண்ணுறாங்க. மீனாவுமே நீங்கள் அப்போ பார்ட்டிலலாம் கலந்துக்காதீங்க, நீங்கள் சரக்கு அடிச்சுட்டு வந்தீங்கன்னா வீட்டில் திருப்பி பிரச்சனை தான், தேவையில்லாத உங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா அப்புறம் மேல் கொத்து சொல்லுவாங்க அப்படின்னு சொல்ல, என்னடா இது, அவனை சமாதானப்படுத்துறதுக்கு ஐடியா கொடுத்தா இப்போ நானே பார்த்தீங்கன்னா மீனாவை சமாதானப்படுத்தணும் போல இருக்குது, என்ன பண்ணுறது தெரியலன்னு சொல்லிட்டு முத்து பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க. ஆனால் அவங்க ஃப்ரெண்டு விடுறதில்ல. ஒரே ஒரு பெங்கனாடி நீ இருந்தால் தான் பார்ட்டி கலக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமாக குடிக்க வச்சிடறாங்க. முத்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டைட் ஆகிடுறாரு. டைட் ஆகிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தீங்களா நம்மள ஏன்டா இத்தனை நாள் குடிக்காமல் இருந்தால் திருப்பி குடிக்க ஆரம்பிச்சிட்டா, ஏன்டா ஒரு சொன்னால் கேட்கவே மாட்டேன், ஒரு முறை அந்த குடியை விடுறான்னா கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிற திட்ட. அதுக்கு மீனா நானும் உங்ககிட்ட சொன்னேன் இல்லை, குடிச்சிட்டு வராதிங்க, குடிச்சிட்டு வந்தால் வீட்டில் பிரச்சனை ஆகும்னு சொல்லிட்டு, இருந்தாலுமே பேச்சு கேட்காது, உங்கள் போய் இஷ்டத்துக்கு குடிச்சிட்டு வரீங்களா, இனிமேல் உங்க கூட பேசுறதே இல்லை, சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா பார்த்தீங்கன்னா கோவமாக ரூம் போய் கதவு சாத்திடுறாங்க. ஐயோ மீனா, நான் தெரியாமல் குடிச்சிட்டேன், என் ஃப்ரெண்டு டைம் குடிக்க வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து என்ன தான் சமாதானப்படுத்தாலுமே மீனா கேட்குற மாதிரி இல்லை. கோவமாக போய் ரூமை சாத்திட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே உட்காந்து நடந்துட்டு இருக்காங்க. ஏன்டா இந்த முத்து இப்படி இருக்கிறாரு, நம்ம சொல்கிறது எதுவுமே கேட்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க கோவமாக அழுதுட்டு இருக்க. வித்யா பார்த்தீங்கன்னா இந்த குடிகாரன் திருப்பி குடிச்சிட்டு வந்தானே, குடிச்சிட்டு வந்தவனை ஏங்க வீட்டில் விட்டீங்க, அவனை வீட்டை விட்டு துரத்துங்க, வெளியே போய் படுத்து தூங்கட்டும், அன்றைக்கி மட்டும் 3 பேரும் குடிச்சும்போது எல்லோரும் வெளியே தான் படுத்தாங்க, இன்றைக்கும் அவன் வெளியே படுக்கட்டும், வெளியே துரத்தி விடுங்க அப்படி சொல்ல, அவன் ஃப்ரெண்டு ஏதோ ஃபாரின் போயிருக்கான் அதனால தான் குடிச்சிட்டு வந்திருக்கான், இந்த ஒரு முறை மன்னிக்கல, மனோஜ் குடிச்சும்போது நீ மன்னிக்கலையா அப்படின்னு சொல்லி அவனுக்கும் ஃபீல் பண்ணால், ஆனால் முத்து மட்டும் குடிச்சிட்டு வந்தால் அவன் மேலே மட்டும் அவ்வளோ கோவப்படுறதுன்னு சொல்லிட்டு வித்யாவை பார்த்தீங்கன்னா கத்துறாரு அண்ணாமலை. நான் சொன்னேன் எங்கே கேட்க போகிறீங்க, அந்த குடிகாரனை ஃபஸ்ட்டு ஏதோ ஒன்று பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வித்யா பார்த்தீங்கன்னா கோவமாக அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்படி தான் வரப்போகிற எபிசோடு போகுது. அடுத்த ஒரு எபிசோடில் என்னென்னலாம் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுதுன்றதை நான் அடுத்தது வீடியோ அப்லோட் பண்ணுறேன். மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. தேங்க்யூ.